அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு போன்லெஸ் மட்டன் தான் தேவைப்படும். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு கலந்துக்கங்க. இதோட லெமன் ஆஃப் மூடி சேர்த்துக்கங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வைங்க. மேரினேட் பண்ணால் தான் மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயாச்சு. மட்டன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இது ஒரு குக்கரில் ஏற்கனவே மட்டன் தண்ணி விடும். அதனால் நான் தண்ணி அதிகமாக கலக்கலை. ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி கலந்துக்கிறேன். இதை நல்ல ஒரு குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. ஒவ்வொரு குக்கரை பொறுத்தும் அந்த மட்டனை பொறுத்தும் இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கலாம். சவுண்டு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்டவ்வில் மட்டன் வேகட்டும். மற்றொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நீங்கள் சமைக்கிற எந்த சமையல் எண்ணெய் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டயட்டுங்கிறதுனால கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 25 சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். 25 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அதோட 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். மட்டன் வெந்திருக்கு. நல்லாவே மட்டன் வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் மட்டனில் உள்ள மசாலா தண்ணியை அவாய்ட் பண்ணிக்கிட்டும் நீங்கள் மட்டனை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த மசாலா தண்ணியோடையும் இந்த வெங்காயத்தோடு கலந்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் மசாலா தண்ணியை வச்சுட்டு வெறும் மட்டனை மட்டும்தான் கலந்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. மட்டன் சுக்கா ரெடி. இது தயிர் சாதம், லெமன்